ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி அரேபியன் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரேபியன் புட்டிங் ரெசிபி வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியோட ஒரு ஃபேவரட்டான டெசர்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி. குழந்தைங்கலாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இது வந்து ரம்ஜானுக்கு நிறைய பேர் வீட்டில் கூட செய்வாங்க. அது எப்படி வீட்டிலே நம்ம சிம்பிளாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை ஃபஸ்ட்டு வந்து 1 கப் பால் ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப க்ரீமியாக கெட்டியாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கி வரும். பால் நல்லா பொங்கி வந்த பின்னாடி சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முன்னாடியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை பால் பொங்கி வந்த பின்னாடி ஆட் பண்ணுறதுனால ஓகே, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து நான் பால் பொங்கின பின்னாடி தான் வந்து கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் வாசமாக டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை. இப்போ வந்து ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணுன்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் லேயர் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு 1/2 கப்பு இல்லைனா 1 கப்பு கீழே எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா தேவைப்படாது. இப்போ வந்து நான் ப்ரெட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்துருக்க ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ப்ரெட்டு. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து ப்ரெட்டே வந்து சின்ன சைஸ் ப்ரெட்டு தான். அதனால் வந்து நான் வந்து எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டிருப்பேன். இப்போ இந்த பீஸே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இதே அளவே நான் வச்சுக்கிறேன். நான் நல்லா ஓரத்தில் மட்டும் சுற்றி இருக்க ப்ரௌன் கலரில் இருக்க எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், கிளாஸ் பாக்ஸு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை வந்து ஊற்றிக்கோங்க. இது ஒரு லேயர் ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே சேர்த்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து திரும்பி வந்து அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் பாக்ஸுக்கு எவ்வளோ வந்து ப்ரெட் வைக்க முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மேலே வந்து அப்படியே ஊற்றிக்கிறேன். இது வந்து நீங்கள் அந்த ப்ரெட்டு கவர் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகணும். நல்லா ஒயிட்டாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீம் மாதிரி நல்லா வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். நான் வந்து நார்மலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் பிடிக்குன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ண பின்னாடி பிஸ்தா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பிஸ்தா பாதாம் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் அதை 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸு வேணும்னா கூட கிஸ்மிஸ்ஸு இல்லைனா முந்திரி பருப்பு அதனால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் ரோஜா இதழ்கள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வேணான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வந்து கண்டெய்னரை மூடிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம வந்து கூல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் அதை அப்படியே கூட சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இதை நீங்கள் அப்படியே கூட செஞ்ச உடனே கூட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கூல் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்படியே கேக் மாதிரி லேயர் பை லேயராக அழகாக நீட்டாக வந்திருக்கு. இதை இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள், அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா லேயர் பை லேயராக அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அரேபியன் புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.